எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சதீஷ் வணக்கம். தாவேக அரசு பரந்தூர் விமான நிலையத்தை அந்த திட்டத்தை அதிரடியாக கைவிட்டு இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? வரலாற்று தவறு. என்ன காரணம்னா, பரந்தூர், பன்னூர் பல இடங்கள் பரிசீலிக்கப்பட்டன. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு அட்வான்டேஜ் இருந்தது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. கடைசியில பரந்தூரை செலக்ட் பண்ணி வேலை ஆரம்பிச்சு ஒரு 70-80% நிலத்தை கையகப்படுத்தி இழப்பீடு கொடுத்தாச்சு. இப்போ இதில் அடிப்படையில் நம்ம ப்ரௌன் ஃபீல்டுக்கும் கிரீன் ஃபீல்டுக்குமான வித்தியாசம் புரிஞ்சுக்கிடணும். முதலமைச்சர் விஜய் பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படுகிறதுன்னு அறிவிக்கும் போது சென்னை மீனம்பாக்கம் திரிசூலம் விமான நிலையத்தோட 5th டெர்மினல் அதை உருவாக்குவதன் மூலமாக இது ஈடுகட்டிடலாங்கிற மாதிரியான 5th டெர்மினல் எக்ஸ்டென்ஷனை பற்றி பேசினார். அதாவது அது வந்து ப்ரௌன் ஃபீல்டு. ப்ரௌன் ஃபீல்டுனா ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட்டை விரிவுபடுத்துறது. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அங்கே நிலம் கையகப்படுத்துறது ரொம்ப கடினம். பெரும்பாலும் நம்ம நகரத்தை ஒட்டி ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பு 70 வருடங்களுக்கு முன்பு நம்ம ஏர்போர்ட் கட்டியிருந்தோம்னா அதை சுற்றி நிறைய குடியிருப்பு பகுதி இயல்பாக வந்திருக்கும். இப்போ பெங்களூர் நாங்கள் அந்த காலத்தில் போயிட்டு இருந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. குடியிருப்பு பகுதி அதிகம். அதனால அவங்க வந்து அந்த கெம்பேகவுடாவுக்கு போயிட்டாங்க. புதிய கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் ஹைதராபாத் அதே தான். என்னன்னா, புதுசாக நம்ம கட்டும்போது குடியிருப்பு பகுதிகள் இல்லாத பகுதிகளில் கட்டுவோம். அப்போ விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாதான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்படத்தான் செய்யும். அந்த இடத்த நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறோன்னா, பாதிக்கப்படுற நிலங்கள் நம்ம எடுக்கும்போது நில ஆர்ஜிதம் பண்ணும்போது 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கெல்லாம் மார்க்கெட் ரேட்டை விட அதிகமாக வந்து பணம் கொடுத்துருவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக பணம் கொடுத்தாச்சு. அப்புறம் அங்கே வீடுகள் இருந்து வீடுகளை இழந்தவர்களுக்கு அவங்களுக்கு வந்து மாற்று இடமும் கொடுத்தாச்சு. 600 சதுரடி 700 சதுரடின்னு வீடு கட்டிக்கிறதுக்கு பணமும் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் திருப்பி இது வேண்டான்னு முடிவு பண்ணீங்கன்னா, பழைய ப்ரௌன் ஃபீல்டு அதாவது நம்மகிட்ட இருக்கிற அந்த மீனம்பாக்கம் திரிசூலம் ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுங்கிறது நடக்கவே நடக்காதுங்க. ஏன்னா நம்ம நம்ம ரன்வே வந்து எவ்வளோ பெருசாக மாற்றுறோம். இப்போ நமக்கு ஏர்பஸ் வந்து இறங்காதுங்க. ரன்வே எவ்வளோ பெருசாக மாற்ற போகிறோங்கிறதான் பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா புதிய ரன்வே கட்டுற எல்லா இடத்துலையும் வந்து ஏற்கனவே குடியிருப்பு பகுதி இருக்கும். அங்கே வீடுகளுக்கு இழப்பீடு கொடுக்கறதெல்லாம் ஜஸ்ட் நாட் பாசிபிள். இதெல்லாத்தையும் உத்தேசித்து தான் இந்த இன்னும் சொல்லப்போனால் இதே மீனம்பாக்கம் எக்ஸ்டென்ஷனை உத்தேசித்து அது கைவிடப்பட்டு அப்புறம் தான் கடைசியில் பன்னூரா பரந்தூரான்னு ஒரு டிபேட் வந்து பரந்தூரை செலக்ட் பண்ணாங்க. போன கவர்மெண்ட் கொண்டு வந்ததுன்னோ இல்லை திரு விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியில் நான் பேசின நிலைப்பாடு பரந்தூரில் நான் பேசின நிலைப்பாடுன்னோ அப்படி பார்த்தால் இது தவறு. காரணம் என்னன்னா, ஒரு ஏர்போர்ட்டு பயணிகள் மட்டும் இல்லை, கார்கோ தான் ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம புதிய புறவழிச்சாலை அமைச்சு சிறுபுதூர்ல இருந்து நம்மளோட தொழில் உற்பத்தி பொருட்களை எல்லாம் இந்த மீனம்பாக்கம் எக்ஸ்டென்ஷன் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போகிறது, அது ப்ரொபோஸ்ட் எக்ஸ்டென்ஷன், அதெல்லாம் மிகுந்த நீண்ட காலம் பிடிக்குங்க. அது போக அது பாசிபிலிட்டி எல்லாம் ரொம்ப கம்மி. அது ஏற்கனவே ரிஜெக்ட் ஆன மேட்ரு. அது கூட எல்லா மாநிலங்களும் வந்து அவங்கவுங்க அந்தந்த ஏரியாக்களில் நம்ம தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற ஏரியாவில் எல்லாத்துலேயும் ஏர்போர்ட் கொண்டு வந்து நம்ம பெங்களூரை விட ரொம்ப பின்தங்கிட்டோம், ஹைதராபாடை விட ரொம்ப பின்தங்கிட்டோம். இப்போ கார்கோவுக்கு வசதி இல்லை. கார்கோவில் வந்துங்க ஹேண்ட்லிங்கு மெயின்டெனன்ஸ் 2 இருக்குது. அதை 2யும் பார்க்கணும். ஹேண்ட்லிங்க்கு நமக்கு வந்து ஸ்பேஸ் வேணும். வெறும் விமான ஸ்பேஸ் மட்டும் கிடையாது, ரன்வே மட்டும் கிடையாது. மெயின்டெனன்ஸு, ஸ்டோரேஜ் இவ்வளோத்துக்கு நமக்கு ஸ்பேஸ் வேணும். இதெல்லாம் யோசித்து தான் அந்த 4000-5000 ஏக்கர் பரந்தூருங்கிற டிசைட் பண்ணிச்சு. அது நிறைய கிராமங்கள், ஒரு குறிப்பிட்ட கிராமம் வந்து ரொம்ப எதிர்க்குது. போராட்டக்குழு எனக்கெல்லாம் கூட கடிதங்கள்லாம் எழுதியிருக்காங்க, மெசேஜஸ்ஸு. அங்கே தான் விஜய் அவர்கள் போய் பேசினார். அப்போ அவர் எடுத்த அரசியல் நிலைப்பாடு வேற. இப்போ வந்து அதிகாரிகள் அதெல்லாம் விலைக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த அரசியல் நிலைப்பாடை மாற்றிக்கிறதுல வந்து ஒன்றும் கௌரவ குறைச்சல் கிடையாதுங்க. இன்னைக்கு கீர்த்தனா அம்மா பேசுகிறாங்க. இன்னைக்கு உண்மையிலே அவங்க நல்லா தான் பேசுனாங்க. எக்ஸ்ட்ரம்போரா அவங்க என்ன சொன்னாங்க? தமிழ்நாடு இத்தனை $1 ட்ரில்லியன் நம்ம முன்னேறணும்னா தொழிலகங்கள் பெருகணும். இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம சட்டமன்ற நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.
நீங்க விவாதிக்கிறது இன்வெஸ்டர்ஸ் மத்தியில வந்து டிஸ்கரேஜ் ஆயிரும். அவங்கள ஊக்கமிழக்க செஞ்சிரும். 234 எம்எல்ஏயும் சேர்ந்தா தாங்க இந்த நம்ம டார்கெட்ட அச்சீவ் பண்ண முடியும். இதுல அந்த கட்சி, இந்த கட்சின்னு பார்க்கக்கூடாது. அவங்க சொன்னது நல்ல கருத்து. பட் நேற்றைக்கு விஜய் சொன்னது என்னவா? முதலமைச்சர் சொன்னது, பரந்தூரை ஏன் கைவிடணும்? அப்ப அவரே வந்து சக அமைச்சர் இன்று பேசுவதற்கு நேர் முரணா வந்து முதலமைச்சர் நேற்று பேசுகிறார். ஒரு ஃபோக்கஸ் இல்ல. இந்த முடிவை வந்து அவர் கைவிட வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கருத்து. அதிரடியான பல அறிவிப்புகள், பெண்களுக்கு மாநகர, நகர பேருந்துகள் விரிவாக்கம், அப்புறம் தங்க மோதிர திட்டம், இப்படி பல விஷயங்கள அறிவிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பெண்களுக்கான வெற்றி பயணம் அத வரவேற்க வேண்டிய விஷயம் தாங்க. ஏன்னா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த திட்டம் பழைய திட்டத்திலேயே எங்க பகுதிகள்ல அது ரொம்ப பயனுள்ளதா தான் இருந்தது. என்ன காரணம்னா, கிராம பகுதிகளிலிருந்து சிறிய நகரங்களுக்கு பணி நிமித்தம் செல்ற பெண்களே இப்ப அதிகமாயிட்டாங்க. சின்ன சின்ன ஷாப்ல வேலை பார்க்குறாங்க. சின்ன தொழிலகங்கள்ல வேலை பார்க்குறாங்க. இப்ப அவங்களுக்கு இது வந்து வருமானத்த உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுபோக அதுல வேற கட்டுப்பாடுகள் கிடையாது. வருமான உச்சவரம்பு கிடையாது. பெண்கள் அவ்வளவுதான். இந்த திருநர்களுக்கும் சேர்த்துன்னு சொல்லிட்டாரு. அது வரவேற்க வேண்டிய விஷயம்னு தான் நான் கருதுறேன். அந்த எக்ஸ்டென்ஷன். நம்ம பார்த்து தான் பிற மாநிலங்களே அத வந்து கடைபிடிக்குது. போன ஆட்சியில வந்த திட்டத்த பார்த்து பக்கத்து மாநிலங்கள் இதே திட்டத்த அறிமுகப்படுத்தி இருக்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இந்த மோதிர திட்டத்துல ஆப்பரேஷனல் ப்ராப்ளம் நெறைய இருக்கு. அது புரிஞ்சுக்காமலே செய்றாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது இது மாதிரியான திட்டங்கள் எப்போதுமே வந்து சமூக நலத்துறை தாங்க செய்யணும். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் அறிவிப்ப வெளியிடுறாரு. மெடிக்கல் கார்ப்பரேஷன் அவங்க வந்து இத செய்ய போறதாக திட்டம் அப்படி இருக்கு. டாக்டர்கள் சங்கம் ரொம்ப எதிர்க்குது. என்ன காரணம்னா, நீங்க மோதிரத்த நீங்க செஞ்சு குடுத்த பிறகு, அத சேஃப்டி பண்ண வேண்டிய வேலைங்கிறது பெரிய கஷ்டம். ஏற்கனவே ப்ரொக்யூர்மென்ட்டே கஷ்டங்க. ப்ரொக்யூர்மென்ட்ல வந்து நீங்க மெடிக்கல் கார்ப்பரேஷன் கொண்டு வரும்போது, அவங்களோட மேண்டேட்டே அதுக்கு புறம்பானதா இருக்கு. திமுக எம்எல்ஏ அவர்கள் வந்து மனோஜ் பாண்டியன் அவர்கள் அத தெளிவாவே குறிப்பிட்டாரு. வழக்கு போகும். கண்டிப்பா அது வழக்கு போகும். மேண்டேட் இல்லாம ஒரு அரசு வாரியம் அப்படியான ப்ரொக்யூர்மென்ட் பண்ண முடியாது. அத தாண்டி வந்தாங்கன்னாலும், மோதிரத்த 1 பைசா 1 பைசா செலவுல வந்து ஒரு நிறுவனம் வழங்குது. ரொம்ப பரந்த மனதுள்ள ஒரு கேரள நிறுவனம்னு அவங்கள நம்ம பாராட்டினா கூட, அதை வந்து சேஃப்டி லாக்கர்ல வைக்க வேண்டிய பொறுப்பு ஒரு 108 மருத்துவமனைகளுக்கு வருது. அதாவது மகப்பேறு, அப்புறம் குழந்தைகள் நல மருத்துவமனைகளுக்கு வருது. அங்க செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதிக்குள்ள அதற்கான ஏற்பாடுகள் தயாரா இருக்கணும். இன்னைக்கு ஆங்கில பத்திரிகைகள்ல பார்த்தீங்கன்னா, டாக்டர்கள் சங்கம் ரொம்ப கடுமையா எதிர்க்குது. என்ன காரணம்னா, கோல்டுங்கிறது பிரிஷியஸ் கமாடிட்டி. பெரிய அளவுக்கு விலையேற்றம் உள்ளது. ரொம்ப பெரிய அளவுக்கு அதுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை வேண்டும். சேஃப்டி லாக்கர். நம்மட்ட இருக்கிறது அது பேங்க் மட்டும் தாங்க அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்கு. நீங்க அத வந்து மருத்துவமனைகள ஏற்படுத்துனீங்கன்னா, அது மருத்துவமனைகள்ல இருக்க ஆர்எம்ஓவா, இல்ல சீஃபா, இல்ல மருத்துவர்களா, யார் அதுக்கு பொறுப்புன்னே தெரியாம போயிரும். அவங்க வந்து அவங்க பணிய கவனிக்க முடியாம போயிரும். சரி, மருத்துவர்கள் பணி வந்து உயிர் காக்கும் பணி. அது ரொம்ப அவசர பணி. அவங்க வந்து மோதிரத்த பாதுகாத்துட்டு அவங்க எப்படி உட்கார்ந்திருக்க முடியும்? அப்புறம் அதுபோக அதோட டிஸ்ட்ரிபியூஷன் லாஜிஸ்டிக் அது மிகப்பெரிய ப்ராப்ளங்க. சமூக நலத்துறையில இந்த ப்ராப்ளம் வராது. ஏன்னா, இதுக்காகவே இருக்கிற துறை. உடனடியாக இந்த திட்டத்த வந்து சமூக நலத்துறைக்கு மாற்றணுங்கிறது தான் என்னோட கருத்து. அதுபோக நீங்க ஏற்கனவே நம்ம தாலிக்கு தங்கம் இப்போ ஜெயலலிதா அம்மா காலத்து திட்டம் 11, 16 திட்டத்த எடுத்தீங்கன்னா, தாலிக்கு தங்கம்னா தாலி செஞ்சு குடுக்குறது இல்ல. தாலிக்கு தங்கம்ங்கிறது அப்ப 4 கிராம் ஒரிஜினலா. 4 கிராம் காயின் வாங்கி ஒரு சர்டிபிகேட்ல குடுத்துருவாங்க. இப்ப தங்க மோதிர திட்டத்துக்கு மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து சான்றிதழ் வழங்கிடுறோம். அரசு மருத்துவமனையில பிறந்த குழந்தை இத்தனாம் தேதி, இத்தனை மணிக்கு பிறந்ததுன்னு சான்றிதழ் வழங்கிடுறோம். சான்றிதழ காட்டி அவங்க வந்து மோதிரத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இப்போ உதாரணமா இதுவே தனியார் நிறுவன பொறுப்புன்னு வைங்க. தனியார் நிறுவனம் மோதிரத்த வச்சிருக்கு. அவங்ககிட்ட சேஃப்டி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. இப்ப தங்க நகை கடைன்னா, அவங்க வந்து சேஃப்டி ஃபெசிலிட்டியோட தான் இருக்காங்க. அங்க போய் சர்டிபிகேட்ட குடுத்து மோதிரத்த வாங்கிக்கிறது, அது வந்து கொஞ்சம் எளிதா இருக்கும். இல்ல வங்கிகள் வந்து சேஃப்டி பண்ணி வச்சிருக்கு. லாக்கர்லாம் இருக்கு. அங்க கொண்டு போய் வந்து சர்டிபிகேட்ட குடுத்து மோதிரத்த வாங்கிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் வந்துங்க 0.66% எந்த ப்ராஜெக்ட்டா இருந்தாலும். இப்போ உதாரணமா வந்து ஒரு ரூ. 100 கோடி ப்ராஜெக்ட்னா, அதுல 0.66 வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் குடுத்துடுறோம்.
ஒண்ணும் ஃப்ரீயாலாம் செய்ய போறது இல்லங்க. இதுக்கு நம்ம ஒரு எம்ஓயு போட்டு, அந்த சம்மந்தப்பட்ட யார் வந்து சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு பணம் குடுத்துற போறோம். அத கொண்டு போய் மருத்துவர்கள்ட்ட குடுக்குறதுல வந்து அது எப்படி பொருத்தமா இருக்கும்? எவ்வளோ பெரிய பணி சுமை அவங்களுக்கு வந்து சேரும். அப்புறம் அதோட ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ் வரிசையா வந்துருங்க. என்ன காரணம்னாங்க, இப்ப 4 கிராம் 2011, 16 ஸ்கீம்ல பேங்க் தான் வந்து அத மெயின்டெயின் பண்ணுச்சுங்க. அதாவது பேங்க்ல வந்து எல்லாம் இருக்கும். அந்த காயின்லாம் இருக்கும். சமூக நலத்துறை தான் நடத்துது. அவங்களோட ஆர்டருக்கு ஏற்றா பேங்க் ரிலீஸ் பண்ணிரும். 2016, 2021ல ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. 2016 ஜெயலலிதா அவர்கள் மறைந்தார்கள். அதுக்கப்புறம் 2017 மட்டும் தான் ஸ்கீம் நடந்தது. 18லேருந்து ஸ்கீம் நடக்கல. ஒரு 3 அல்லது 4 ஸ்கீம்ல இருக்கிற ஃபண்ட டைவர்ட் பண்ணி தான் இத கொண்டு வந்தோம். அதாவது சமூக நலத்துறை சார்ந்த பல்வேறு திட்டங்கள். இப்ப அப்படி இல்ல. இப்ப அது எல்லாமே மெடிக்கல் கார்ப்பரேஷன் மருத்துவத்துறைக்கு கீழ இது ஏன் வரணுங்க? அதாவது அரசு ஆஸ்பத்திரியில குழந்தை பிறக்குது. அதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி செஞ்சு தரோம்னா, அது மருத்துவத்துறை கீழ ஏன் வரணும்? அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லீங்களே! அது கண்டிப்பா சமூக நலத்துறை கீழ இருக்கிறது தானே நல்லது, எளிது. மருத்துவத்துறையோட பணிய ஏன் வந்து கூட்டிக்கிறாங்க? இந்த கேள்விகளுக்கு இதுல விடை இல்ல. டாக்டர்கள் சங்கம் எதுக்குது? கண்டிப்பா டாக்டர் சங்கம் ஏதோ ஒரு சங்கம் இது கோர்ட்டுக்கு போப்போது. அப்போ ஒரு நல்ல ஸ்கீமோ, இல்ல ஒரு மக்களுக்கு பெனிஃபிட் குடுக்கக்கூடிய ஸ்கீமோ, வெட்டியா வந்து கோர்ட்ல வந்து நின்னு தடைபட்டு போயிரும். அதுபோக 1 பைசா செலவுல வந்து எந்த நிறுவனம் அப்படி தாராளமா குடுக்க போகுதுங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறிங்க. அந்த நிறுவனத்துக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கிற பழைய தொடர்புகள், இது எல்லாமே இனிமேல் வெளியில வரும். இது தேவையற்ற ஒரு நடவடிக்கைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்கீம் நல்ல ஸ்கீமா இருந்தாலுங்க, செயல்படுத்துற நடைமுறை சரியா இருக்கணும். இப்ப 16, 21 நான் ஏன் குறிப்பிட்டேன்னா, அதுல வந்து 8 கிராம்ங்க. 4 கிராம 8 கிராமா உயர்த்திட்டோம். அதுக்கு பிறகு வந்து அதுல வந்து ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ், அதாவது சிஏஜி ரிப்போர்ட்ல வந்து அப்ஜெக்ஷன்ஸ் அது எல்லாமே நாடறியும். அப்ப இந்த ஸ்கீம்லயும் அதே மாதிரியான ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ் வரும். ஒரு அரசுங்கிறதுங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கொடை வள்ளல் மாரி எல்லாம் எடுத்து பணத்த எடுத்து குடுக்க முடியாது. அதுக்கு பிறகு வந்து ஒரு ஆடிட் இருக்கு. அது சென்ட்ரலைஸ்ட் ஆடிட். அந்த ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ்க்கு அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டியது வரும். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு அரசு பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். இந்த தங்க முதல் திட்டத்த. கண்டிப்பா இந்த ஸ்கீம் வந்து ரீவிசிட் பண்ணணுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். அண்மையில தாவேகாவுடைய 100 நாள் அந்த விழாவ வந்து அனைவரும் கொண்டாடுனாங்க. சொல்லி வச்ச மாரி அனைத்து அமைச்சர்களும் அடுத்த பிரதமர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு முன்மொழிகிறாங்க. அது வந்து ஒண்ணோட ஒண்ண கனெக்ட் பண்ணி பார்த்தா, இது வந்து சொல்லி வச்சத மாரி தான் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? அடுத்த பிரதமர் வேட்பாளர்ன்னு ஒரு மாநில முதல்வர புரொஜெக்ட் பண்ண முடியாதுங்க. என்ன காரணம் அப்டின்னா, மாநில முதல்வர் அல்லது மாநில கட்சி அதுக்கு வந்து லிமிட்டட் வின்னிங் கெப்பாசிட்டி தான் இருக்கு. ஆல் இண்டியா ம். லெவல்ல வின்னிங் கெப்பாசிட்டி உள்ளவை தேசிய கட்சிகள் தான். இப்போ பாஜகவோ, காங்கிரஸோ பிரதமர் வேட்பாளர் சொல்லலாம். பட் தாவேகாவோ, சமாஜ்வாதியோ பிரதமர் வேட்பாளர் சொல்றதுல அர்த்தமே கிடையாது. 2014 காலகட்டத்தில வந்து இதே மாரி வந்து ஜெயலலிதா அம்மாவ புரமோட் பண்ணாங்க. அதாவது மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளர். ஜெயலலிதா அம்மாவ அதிமுக புரமோட் பண்ணுச்சு. மோடியா, லேடியான்னு ஜெயலலிதா அவர்கள் கேட்டார்கள். அந்த மாரியான ஒரு வெற்றியெல்லாம் கிடைக்கல. 2014ல ஜெயலலிதா அவர்களுக்கே தண்டனை விதிக்கப்பட்டது. இதுதான் வரலாறு. அப்போ இது ஏன் இப்படி செய்றாங்க? ப்ராபபிலி ஒரு ஃபேன் மைண்ட் செட் தான். மாணிக்கம் தாகூர் அதான் சொல்றாரு. ரசிக மனோபாவம்ன்றாரு. ம். மாணிக்கம் தாகூர் மாத்தி மாத்தி பேசுவாருங்க. இதே பரந்தூருக்கு வந்து அவரு பரந்தூர் முதல்ல விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு வந்தப்ப எல்லாரும் ஆதரிக்கணும்னு சொன்னவர் தான் அவரு. இப்போ வந்து அவர் தான் வந்து பரந்தூரை கைவிடுவது தான் சிறந்தன்றாரு. அரசியல் நிலைப்பாடு. ஆனா காங்கிரஸ் கட்சி பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தியோ, இல்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேறு ஒருவரோன்னு வந்தா, விஜய் பிரதமர் வேட்பாளர்ங்கிறத அவங்க எப்படி ஒத்துக்கிடுவாங்க? இப்ப தாவேகா ஏன் இப்படி சொல்லுது? சாத்தியம் இல்லன்னு தெரிஞ்சும். ரசிகர்களா இருக்காங்க. அவங்கள அரசியல்வாதியா மாத்தணும். அது அப்படியான ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆல் இண்டியா லெவல்ல விஜய புரமோட் பண்ணி ஏராளமான வீடியோக்கள் வந்து நார்த் இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ வச்சு போடப்படுதுங்க. அது எல்லாருக்கும் ஷேர் ஆகுது. அதாவது ஹிந்தி மற்றும் பிற மொழிகள்ல விஜய் புகழ் பாடி, இன்னும் சொல்லப்போனால் நெறைய வீடியோ ஃபேக்காவும் இருக்குங்க. கூவமாறு சுத்தப்படுத்த விட்டதுன்னு ஒரு வீடியோ பார்த்தேங்க. அப்படியே ஒரு பெரிய மாபெரும் மிஷின் வந்து அப்படியே கூவத்த கிளீன் பண்ணிட்டே வரும். அது கடைசில சீனால எடுத்த வீடியோன்னு அதுக்கு பிறகு அதுக்கு ஃபேக்ட் செக்ல வந்துருச்சு. இப்படி நெறைய ஃபேக் வருது. அதாவது இருப்பதிலேயே அழகான சிஎம் யார்? சுந்தர் சிஎம் கோன் ஹை, விஜய் ஹை, தளபதி விஜய் ஹைன்னு வருது. இதெல்லாம் நிறுத்தணுங்க. என்ன காரணம்னா, இதெல்லாம் வச்சு வந்து நார்த் இந்தியால ஓட்டு போட மாட்டாங்க. அங்க லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கு. இந்துத்துவ பாலிடிக்ஸ் இருக்கு. அப்போ விஜய்ங்கிறவரு 2 வருஷத்துக்குள்ள
பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுல ஆட்சி பண்ணிட்டாரு. 100 நாள்ல மாபெரும் சாதனைகள் பண்ணிட்டாருன்னு சொல்லி, ராஜஸ்தான்லயும், உத்தரப்பிரதேசலயும் ஓட்டு போட போறாங்களா? இது என்ன மாதிரியான பாலிடிக்ஸ்ன்னு தெரியல. யாரு இந்த ஐடியாக்கள குடுக்குறாங்கன்னு தெரியல. இது ஏற்கனவே இப்படியான முயற்சியெல்லாம் எடுத்து ஃபெயிலியர் ஆன வரலாறுகளும் நம்மட்ட நெறைய இருக்கு. இப்ப கேரளால ஒரு பெரிய ஸ்டாரு, அவரு பிஜேபில இருந்தாரு. அவர வந்து இப்ப அவரு தாவேகாவோட கேரளா இன்சார்ஜ் ஆக்க போறாங்க போல இருக்கு. அவரு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் சினிமா நட்சத்திரங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு தேவன்னோ என்னமோ பேரு. அவரு இங்க வந்து விஜய் எல்லாம் பார்த்து, கேரளால வந்து பெரிய அளவுக்கு தாவேகாவ புரமோட் பண்ணி, அடுத்த தேர்தல்ல வெற்றி அப்படின்னு. அப்படின்னா காங்கிரஸே வந்து கூட்டணியிலிருந்து விலகிறோம். நடப்பது கூட்டணி அரசு. அத தாண்டி வழி இல்ல. அப்போ கூட்டணிகள் இடைத்தேர்தல் நடக்குமானா, அது கூட நடக்காது போல தான் தெரியுது இப்போதைக்கு. அப்ப கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே முரண்பாடுகளை ஏற்படுத்த மாதிரியான விஷயங்களை ஏன் சொல்றாங்கன்னே எனக்கு உண்மையிலேயே புரியல. ஒரு ராங் அப்ரோச்சுங்க. பொலிட்டிக்கலி ராங். மாணிக்கம் தாகூர் சொல்றாரு, தாவேகாவிற்கு இதுவரை எம்பிக்கள் இல்லை. எம்பிக்கள் வந்தால் நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு அழைப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப இந்தியா கூட்டணியில தாவேகா இடம் பெறவில்லையா? இல்ல திமுக தயவை இன்னமும் காங்கிரஸ் நாடுகிறதா? திமுக இந்தியா கூட்டணியில இல்ல. நல்லா தெரிஞ்சு போச்சு. தாவேகா வந்து தாராளமா சேர்த்துக்கலாங்க. அங்க கூட எம்பியே இல்லாத கட்சியெல்லாம் இருக்கு. இந்தியா கூட்டணியில இருக்கு. அதெல்லாம் வந்து ஒண்ணும் பெரிய விதியெல்லாம் கிடையாது. ஏங்க இந்தியா கூட்டணி என்ன பெரிய கான்ஸ்டிடியூஷன் அமைப்பா? எல்லாருமா சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. பிஜேபிய தோற்கடிக்கணுங்கிறது எண்ணம். அதிலே இப்போ கேரளால என்ன இந்தியா கூட்டணி இருக்கா என்ன? கம்யூனிஸ்ட்களும், காங்கிரஸும் ஒருத்தர் எதிர்த்து போட்டி போடுறாங்க. இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு பேர் சூட்டல்ங்க. அத தாண்டி அதில வேற என்ன இருக்கு? பிஜேபி எதிர்ப்பு. அத வேணா சொல்லலாம். அப்ப பிஜேபி எதிர்ப்பு தாவேகான்னா, தாவேகாவ நீங்க இந்தியா கூட்டணியில சேர்த்துக்கணும். தாவேகா அப்படி ஒரு பயங்கரமா வெட்ட வெளிச்சமா பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாட கையாளுற மாரியும் தெரியல. எடுத்துக்கிற மாரியும் தெரியல. இப்ப தாவேகாவுக்கு எம்பி வந்தா தான் நீங்க இந்தியா கூட்டணியில சேர்ப்பீங்கன்னா, அப்ப அடுத்த மக்களவைத் தேர்தல்ல வந்து இந்தியா கூட்டணி இல்லையா? அப்போ இங்க தாவேகாவும், காங்கிரஸும் இருக்கிற கூட்டணிக்கு என்ன பேர் வைப்பீங்க? இவ்வளோ பெரிய குழப்பங்கள் வந்துரும். அதாவது அப்ப திமுக மாரி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாரி ஒரு பேர தான் நீங்க சூட்டணும். முதல்ல இங்க இருக்கிற கூட்டணிக்கு காமன் மினிமம் புரோகிராம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கூட்டணி கூட்டம் நடந்துச்சுங்க. அதுல பேரு, கோஆர்டினேட்டர் எதுவுமே சொல்லல. யார் ஒருங்கிணைப்பாளர்? இங்க இருக்கிற தாவேகா, காங்கிரஸ் கூட்டணிக்கு யார் ஒருங்கிணைப்பாளர்? எங்க கம்யூனிஸ்ட்கள்லாம் எங்க இருக்காங்க? அவங்க இருக்காங்களா அந்த கூட்டணியில? என்ன காமன் மினிமம் புரோகிராம் என்ன? குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன? இதுக்கெல்லாம் ஆன்ஸரே இல்ல. இன்னமும் அந்த கூட்டணி இப்போதைக்கு வந்துங்க, மாணிக்க தாகூர் சொன்னது ஒரே ஒரு பாயிண்ட் தான். நீங்க ஆட்சி அமைக்கலைன்னா, அமித்ஷா உங்கள ஆட்சி அமைக்க விடமாட்டார். அதனால நாங்க ஆதரவு குடுத்தோம். இது வந்து வேணா ஒத்துக்கிடலாம். கம்யூனிஸ்ட்களும் மறைமுகமா பிஜேபி ஆட்சி வந்துரக்கூடாதுன்னு நாங்க ஆதரவு தர்றோம்னாங்க. அத வேணா ஒத்துக்கிடலாம். மற்றபடி இந்த கூட்டணிங்கிறது இப்போதைக்கு ஆட்சியில இருப்பதற்கான ஒரு ஏற்பாடு. அத தாண்டி இதுல வேற எதுவும் இல்ல. தமிழகத்தில் இடைத்தேர்தலுக்கான அந்த இடைக்கால தடையை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் வரை நீட்டித்திருக்கிறது. ஆனால் சட்டமன்றத்தில் ஒரு பெரும் காரசாத விவாதமானது அதை தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? பெரிய ஒற்றுமை என்னன்னாங்க, இன்னைக்கு விஜயகாந்த் பிறந்த நாளா? 2011 காலகட்டத்தில தேமுதிக, அதிமுக கூட்டணியில இருந்துச்சு. சட்டமன்றத்துக்கு வரும்போது தேமுதிகவுக்கும், ஜெயலலிதா அம்மாவுக்கும் நெறைய உரசல்கள். எங்களுக்கு பாலபாடம் எடுக்கிறீங்கன்னுலாம் ரொம்ப கடிஞ்சாங்க. அப்புறம் விஜயகாந்த் ஆவேசப்பட்டார். அதுக்கு பிறகு தேமுதிகவ உடைச்சாங்க. 5 எம்எல்ஏயோ, 6 எம்எல்ஏயோ. அதாவது ஈரோடு கிழக்குல திமுக சார்பா போட்டி போட்டு ஜெயிச்சார் பார்த்தீங்களா? சந்திரகுமார்ன்னு. திருச்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும்போது. அவர் தலைமையில தான் அது உடைஞ்சது. இப்ப வரலாறு அப்படியே ரிப்பீட் ஆகி அதிமுகல இருக்கிற எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றாங்க. அதுல இடைத்தேர்தல் வந்தா தாவேகா சார்பா எம்எல்ஏ ஆகி ஜெயிச்சிரலாம். இதான் கணக்கு. என்ன ஒரு பிரச்சனைனாங்க, வேக்கன்சி வந்து சுப்ரீம் கோர்ட்டோட பல உத்தரவுகளின்படி 2010 நிலவரத்துல நம்மளோட தேர்தல் சட்டத்தையும் திருத்தி, வேக்கன்சி வந்து கேஷுவல் வேக்கன்சி, கிளியர் வேக்கன்சின்னு பிரிஞ்சிருச்சுங்க. 2 ரகம் இப்போ. ஒரு தொகுதி ஏதாவது ஒரு காரணமாக காலியாக இருந்தால் என்ன செய்வது? கேஷுவல் வேக்கன்சி, கிளியர் வேக்கன்சி. கிளியர் வேக்கன்சில எந்த விதமான வில்லங்கமும் இல்லாம கிளியரா இருக்கணும். இப்ப நம்ம தேர்தல் மனு போடுறோம். தேர்தல் செல்லாது அப்படின்னு மனு போடுறோம். மனு நிலுவையில இருக்கிற வரைக்கும் தேர்தல் நடத்தக்கூடாதா? இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதா? அப்ப எப்போ முடிப்பீங்க நீங்க எலக்ஷன் பெட்டிஷன? எப்போ முடிப்பீங்க? இந்த கேள்வி வரும்போது, அந்த இடத்துல ஒரு சின்ன விதி மாற்றம்.
என்னன்னா, வெறுமனே தேர்தல் செல்லாதுன்னு மனு போடுறது, அது ஒரு பழைய காலம். இப்போ வந்து என்னை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக அறிவியுங்கள் அப்படின்னு இன்னொரு துணை மனு வருது அதுல. இப்போ இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும், ஆதவ் அவர்களுக்கும் ரூ. 50,000 நாங்க அபராதம் விதிக்க போறோம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. என்ன காரணம்னா, இதுல ஒரு அப்ளிகேஷன் போடுறதாக கமிட் பண்ணாங்க. அப்ளிகேஷன் போடல. இன்னும் போடாம இருந்தீங்கன்னா, ஆளுக்கு ₹50,000 ஃபைன்ருச்சு. அவ்வளவு சீரியஸான மேட்டர். அப்போ தேர்தல் ரத்தாயிருச்சுங்க. மறுதேர்தல் நடத்துறது. அது வேற. அந்த வேக்கன்சி வேற. தேர்தல் ரத்தாயிருச்சு. மறுதேர்தல்லாம் நடத்த வேண்டாம். 2வது இடத்துக்கு வந்தா அல்லது தேர்தல் மனு போட்ட என்னைய வந்து நீங்க எம்எல்ஏவா அறிவிங்க. இப்போ கொளத்தூர்ல தேர்தல் ரத்து. ஸ்டாலின் என்ன சொல்றாரு? என்னைய வந்து நீங்க எம்எல்ஏவா அறிவிங்கன்றாரு. அப்போ டோட்டல் பொசிஷன் மாறிடுது. மனு வழக்கு விசாரணை நடந்துகிட்டே இருக்குங்க. 2 வருஷம் நடக்கு. தப்புன்னு முடிவாயிருது. ஸ்டாலின் தான் எம்எல்ஏன்னு சொல்லிடுறாங்க. அந்த தொகுதி உதாரணமாக நான் சொல்றேன் அத. அந்த தொகுதி வந்து காலியாகி இடைத்தேர்தல் நடந்து வேற ஒருத்தர் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு வச்சுக்கங்க. அப்படின்னா 2 பேர் இருப்பாங்க. அப்ப பெரிய சட்ட குழப்பம் ஏற்படும். இந்த பிரச்சனைகள் வந்துச்சுங்க. வந்ததுனால இப்ப விதி மாற்றம் என்ன அப்படின்னா, கிளியரா இருக்கணும். வேக்கன்சி கிளியரா இருக்கணும். இப்படியான மனுக்கள் நிலுவையில இருந்தா தேர்தல் நடத்துவது, அந்த 6 மாசத்துக்குள்ள நம்ம தேர்தல் நடத்தணுங்கிற அந்த விதி வந்து பொருந்தாதுங்கிற மாரி ஆயிப்போச்சு. சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவு. இப்ப தேர்தல் ஆணையம் என்ன இதுல மனு போட்டுருச்சுன்னா, இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில தலைமை நீதிபதி அமர்வுல இருக்கிற மனுக்கள், அதாவது திருச்சி கிழக்குல தொடங்கி இன்று வரைக்கும் காலியா இருக்கிற தொகுதிகளின் தேர்தல் சம்பந்தப்பட்ட மனுக்கள்ல, நாங்க வந்து இடைத்தேர்தல் நீங்க வழக்க முடிச்சா தான் நாங்க இடைத்தேர்தல் நடத்துறத பத்தி கன்சிடர் பண்ண முடியும்னு சொல்ட்டாங்க. அது தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியும் சொல்லியாச்சு. இந்திய தேர்தல் ஆணையமும் சொல்லிருச்சு. அப்போ இங்க மனு முடிஞ்சா மட்டும் தான். இந்த மனு எப்ப முடியும்? இப்ப தான் பிரிலிமினரி ஸ்டேஜ்ல இருக்குங்க. ஆரம்ப கட்டம். அதாவது மனு போட்டு பதில் வாங்கி, பதிலுக்கு பதில் வாங்கிங்கிற அந்த ஆரம்ப கட்டத்துல இருக்கு. இனி விசாரணை. அப்போ இப்போதைக்கு இடைத்தேர்தல் நடப்பதற்கான சாத்தியக்கூறு தெரியலங்க. சாத்தியக்கூறு தெரியல. அப்போ எல்லா தேர்தல் மனுக்களையும் 3 மாசத்துல முடிக்கணும், 6 மாசத்துல முடிக்கணுங்கிற அர்ஜென்சி இருந்தா மட்டும் தான் இது சாத்தியம். மற்றபடி தேர்தல் மனு எல்லாருமே இனிமேல் எப்படி போடுவாங்கன்னா, என்னைய தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளராக அறிவிங்கன்னு தான் மனு போடுவாங்க. அப்போ இதுவரைக்கும் தேர்தல் நடக்க வாய்ப்பு இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா, ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா சார்பாக நின்று வெற்றி பெற்று அமைச்சர் ஆயிரலாம்னு ஒரு பெரிய வரிசை நின்னுச்சு. இப்ப அந்த வரிசை பேக் அடிக்குது. உதாரணமா வேலுமணி அவர்களே பேசும்போது, அண்ணன் எடப்பாடியார் தலைமையில அப்படின்னா, அவரு அப்படியே ஒரு மாரி பேச்சப் பண்றாரு. ஏற்கனவே ராஜினாமா பண்ணிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ரிசர்வேஷன் கிடைக்குமா? கிடைக்காதாங்கிற ஒரு பெரிய மனக்குழப்பத்துல இருக்காங்க. ஏன்டா ராஜினாமா பண்ணோம்? என்று வருத்தப்படுகிற நிலைமையில இருக்காங்க. தாவேகா அரசு அதே பழையபடி கூட்டணி கட்சிகளோட தயவோடு தான் ஆட்சி நடத்த வேண்டிய அரசாக இருக்கிறது. கூட்டணி கட்சிகளையே அது முரண்படுகிறது. கூட்டணி கட்சிகளோட பல விஷயங்களோடு அது முரண்படுகிறது. குறிப்பா கம்யூனிஸ்ட்கள் அவங்க எவ்வளவு நாளைக்கு இந்த ஆதரவு நீடிப்பாங்கன்னுலாம் சந்தேகமா தான் இருக்கு. அப்படியான சூழ்நிலையில் சபாநாயகர் வந்து இன்னைக்கு என்ன சொன்னார்னா, இதெல்லாம் கோர்ட்ல இருக்கிற மேட்டருங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டான்னாரு. ஆனா, எந்த தேமுதிக எம்எல்ஏக்கள் 5 பேர வந்து பிரிச்சார்களோ 2011ல, இன்னைக்கு 2026ல எங்க எம்எல்ஏக்களை எல்லாம் நீங்க பிடிச்சிட்டு போறீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசனப்படுகிற சூழல்ல வரலாறு பாருங்க திருப்பி வருது. 11ல தேமுதிக விசனப்பட்டது. இன்னைக்கு வந்து விஜயகாந்த் பிறந்த நாளு. இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் விஜயகாந்த் பிறந்த நாளைக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து, புகழ் வணக்கம் தெரிவித்து அறிக்கை வெளியிடுறாரு. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க கட்சியிலேருந்து நீங்க எம்எல்ஏ உருவிட்டு போனீங்க. உங்க கட்சியிலேருந்து உருவுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கிற ரீதியில சட்டமன்றத்தில விவாதம் நடக்குது. வரலாறு திரும்பிடுச்சு. நான் ஜெயித்ததாக அறிவிக்க வேண்டும்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து வழக்கு தொடர்றாரு. பல குளறுபடிகள் இவிஎம்ல நடந்ததாகவும், மென்பொருள் கோளாறு இருந்ததாகவும் சொல்லப்படுது. உண்மைத்தன்மை என்ன சார்? உண்மைத்தன்மை நமக்கு தெரியாதுங்க. இது வந்து அவரோட கிளைம். திமுகவோட கிளைம். திமுக சார்பாக அந்த இவிஎம் செக்கிங்ல பங்கு பெற்றவர்களோட கிளைம். நீதிமன்றம் தான் அது முடிவு செய்ய முடியும். என்னை பொறுத்தவரையில் நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில இவிஎம்மோட ஃபர்ஸ்ட் டெமோ பார்த்தவங்க. 1988, 89 காலகட்டத்தில. மார்க் 1. இப்ப எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவிஎம்ம தாண்டி இந்தியால வந்து வேற வழி இல்லைங்க. வாக்கு சீட்டு முறைக்கு நம்ம திரும்பவே முடியாது. அப்புறம் தான் இவிஎம்ல அடிஷன் வந்து விவிபேட் வந்துச்சு. அப்ப இவிஎம்ல கோளாறு இருக்கு அப்டின்னா,
ஏகப்பட்ட செக்கிங் சைடு அதில் வருதுங்க. இப்போ உதாரணமாக ஒரு இவிஎம், அது வரும்போது வெறும் இவிஎம் தான். நீங்கள் எப்போ வேட்பாளர் பட்டியல் ஒட்டுறீங்களோ அப்போ தான் அது வந்து ஓட்டு பதிவு மிஷினாக மாறுது. அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் வேட்பாளர் லிஸ்ட்டு பதிவு முழுமை பெற்று, அது வேட்பாளர் லிஸ்ட்டில் சில பேர் வித்ட்ரா பண்ணுவாங்க, சில பேர் வேட்புமனு ரிஜெக்ஷன் ஆகும். ஏன்னா சுயேட்சைலாம் அதில் இருக்காங்கல்ல. அதெல்லாம் முடிஞ்சு இறுதி செய்யப்பட்ட வேட்பாளர் பட்டியலை எப்போ வெளியிடப்படுகிறதோ அதுக்கு பிறகு தான் அந்த பிரிண்ட் பண்ண ஸ்லிப்பை நம்ம ஒட்டுறோம், இவிஎம்ல ஒட்டுறோம். அதுக்கு பிறகு தான் எந்த பட்டனுக்கு நேரம் யார் வருவாங்கிறதே தெரியுங்க. அதுக்கும் வாக்குப்பதிவுக்கும் இடையில அது சொற்ப காலம் தான் இருக்குங்க. அதுக்குள்ள நீங்க இவிஎம் எப்படி மேனிபுலேட் பண்ண முடியும்? இப்ப இந்த பட்டனை அழுத்தினா அந்த ஓட்டு இவருக்கு பதிலா அவருக்கு விழுது அப்படிங்கிறதான குற்றச்சாட்டு. பட்டன் எதுன்னு எப்ப தெரியும்? எப்ப நீங்க வேட்பாளர் பட்டியலை ஒட்டுறீங்களோ அப்பதானே தெரியும். விவிபேட்டை அட்டாச் பண்ணியிருக்கோம். சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கோர்ஸ் ஆஃப் போல்ல நடக்கலாங்க. வாக்குப்பதிவு நடந்து கொண்டு இருக்கும்போதே சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் வரலாம். அதை நான் வந்து இல்லைன்னு மறுக்கல. அதற்கான தீர்வும் நமக்கு வந்து சட்டத்திலே இருக்குங்க. பலகட்ட செக்கிங் இருக்கு. எனவே எனக்கு வந்து இவிஎம் குறைபாடுகள்னு சொல்றதுல எனக்கு பெரித நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா நான் முதலே தெளிவுபடுத்திடுறேன். ஆனா அந்த குறைபாடுகள் இருந்தாலும் நம்ம பணம் கட்டி அதை சரிபார்க்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தையும் நம்ம வச்சிருக்கிறோம். அப்படியான பணம் கட்டப்பட்டு அந்த உரிய கட்டணம் செலுத்தப்பட்டு திமுக சார்பாக கொளத்தூர்ல செக்கிங் நடந்து திமுக சில குறைகளை சொல்லுது. இந்த இடத்துல இன்னென்ன குறை இருக்குங்க, டேக் மாறி இருக்கு, சீல் சரியில்லைன்னு சொல்லுது. இதெல்லாம் வந்து தேர்தல் முடிவே மாற்றக்கூடிய பிரச்சனையா, இல்ல மைனர் ப்ராப்ளமா, இதை நம்ம முடிவு பண்ண முடியாது. இதை நீதிமன்றம் முடிவு செய்ய முடியும். அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தேர்தல் மனுக்கள் எல்லாமே வந்து எவ்வளோ காலம் ஆகும் முடியறதுக்கு, என்ன சாத்தியக்கூறு இருக்கு, இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கூடுதலாக 6 வார்டுகளை வந்து திமுக வந்து தேர்தல் ஆணையத்திடம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது இதில் ஏதேனும் புலப்பட்டால் அது 234 தொகுதிகளிலும் வந்துட்டு அதோடைய எதிரொலி இருக்குன்னு சொல்றாங்க. அதை எப்படி பார்க்கறீங்க? வாய்ப்பே கிடையாது. அதாவதுங்க, நீங்க தேர்தல் மனு போட்டா தான் கோர்ட்டுக்கே மேட்டர் வரும். இபி போடணும்ல. எலெக்ஷன் பெட்டிஷன். கொளத்தூர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எலெக்ஷன் பெட்டிஷனுக்கு முன்னாடி இவிஎம் செக்கிங்க்கு சட்டப்படி உரிய கட்டணம் செலுத்தி இவிஎம் செக்கிங் பண்ணியிருக்காங்க. இவிஎம் அந்த சீல்கள் இதெல்லாம் சரிபார்த்தல். அப்புறம் வந்து விவிபேட்டோட அட்டாச் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தல். இது தனி ப்ராசஸ்ங்க இது. வேற யாரும் செய்யலைங்களே. கொளத்தூர்ல மட்டும் செஞ்சிருக்காங்க. அப்போ கொளத்தூர்ல 2 மிஷின்ல தப்பு இருக்கு, 5 மிஷின்ல தப்பு இருக்குன்னே வச்சுக்கிடுவோம். அப்பவும் இபில வந்து எலெக்ஷன் பெட்டிஷன்ல கொளத்தூர் மட்டும் தானே டிஸ்கஸ் ஆகும். 234 தொகுதி எப்படி ஆகும்? அதை தொடர்ந்து வழக்கு தொடரப்படலாம். மறு எண்ணிக்கை தொடரப்படும். இபி போடுறதுக்கு உங்களுக்கு கால அவகாசம் இருக்கா? இவ்வளவு நாளைக்குள்ள போடணும்னு இருக்க சட்டம். நீங்க 4 வருஷம் கழிச்சு போடுவீங்களா இபி? இல்ல சார், பெரிய கருப்பன் கூட ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தான் தோற்று போனாரு. ஒரு ஓட்டு வித்தியாசம் ரீகவுண்டிங் கேட்டாருங்க. அதுல பிரச்சனை வந்துச்சு. ரீகவுண்டிங் அப்புறம் கோர்ட்டே வந்து ஒரு தடை உத்தரவு போட்டுச்சு. அதுக்கு பிறகு இவர் அதை வாபஸ் வாங்கிட்டு ரெகுலர் எலெக்ஷன் பெட்டிஷனுக்கு வந்துட்டாரு. என்ன காரணம்னா, எலெக்ஷன் பெட்டிஷன் லேட்டா போச்சுன்னா அப்புறம் அதையும் வந்து ஏத்துக்காது, கோர்ட் ஏத்துக்காது. டிலே கண்டோன் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. இதெல்லாம் கற்பனையில தான் சாத்தியம். சாத்தியம் என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் எலெக்ஷன் பெட்டிஷன் போடப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் வந்து இப்ப அப்பா என்னாச்சு எலெக்ஷன் பெட்டிஷன் உங்களுக்கே தெரியும். அப்படி வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கும். ரீகவுண்டிங் சைடுல விசாரிக்கும். தேர்தல் ஆணையத்தோட விசாரணையில நமக்கு திருப்தி இருக்காது நேச்சுரலா. அப்ப நம்ம கோர்ட்டுக்கு போவோம். இதை தாண்டி வந்து இதுல வேற ரூட் இல்லைங்க. இவிஎம்மே எடுத்துறணும், பழையபடி ஓட்டு சீட்டு முறைக்கு திரும்பணும், அது வேற வாதம். நான் இவிஎம் சரி, இவிஎம்ங்கிற சிஸ்டத்தை தாண்டி இந்தியாவில் வேற வழி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம இந்த இடைத்தேர்தலை பத்தி பேசணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இடைத்தேர்தலாவது யாருக்காவது நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸ்டாலின் அவர்களை விரும்புறாரா சட்டமன்றத்துக்குள்ள வர வைக்க வேண்டும் என்று? அவர் கோர்ஸ் ஆஃப் இதுல சொல்றாருங்க, இடைத்தேர்தலில் நல்லது நடக்கட்டும்னா இடைத்தேர்தலில் எதிர்கட்சி ஜெயிக்கட்டும்னு ஆளுங்கட்சி விரும்புமா? எந்த இடைத்தேர்தலையும் எல்லாமே நம்ம ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க எந்த ஆளுங்கட்சியும். இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தோத்த வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கு. உங்களுக்கு எத்தனை வரலாறு வேணும்? எம்ஜிஆர் காலத்திலே தோத்துருக்குங்க. எங்க 89 கலைஞர் ஆட்சி, 89 கலைஞர் ஆட்சி வந்து 3 மாசமோ 4 மாசமோ கழிச்சு மதுரை கிழக்குலையும் மருங்காபுரியிலையும் இடைத்தேர்தல். 2லயும் வந்து அதிமுக ஜெயிச்சது. 3 மாசத்துல என்ன கலைஞர் ஆட்சி கெட்ட வேற வந்துருச்சு. மக்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் வெவ்வேறு மாதிரி முடிவு எடுக்கிறாங்கங்க. விஜய் ஜெயிச்சு வந்ததுனால விஜய்க்கு தான் எல்லாரும் ஆதரவா இருக்காங்க. அந்த கருத்துல எல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஜெயிச்சதே 108 சீட்டு தான்.
அப்ப 126 சீட்டு மக்கள் எதிர்த்து தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ நாளைக்கு ஒரு 10 தொகுதியில இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா, இதே விகிதாச்சாரப்படி பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த விகிதாச்சாரம் தானே வரும். சரி, இடைத்தேர்தல்ல நெறைய அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. அதிமுக போட்டி போடாம ஒதுங்கிக்குது. அப்போ தாவேகா எதிர்ப்பு ஓட்டெல்லாம் ஒரு முனையில போய் விழும்ல. இப்ப ஈரோடு கிழக்குல யார் போட்டி போடாம ஒதுங்குனது? ஜெயலலிதாவே புறக்கணிச்சிருக்காங்க இடைத்தேர்தல்கள. 4ஓ என்னமோங்க 4 தொகுதியோ, 5 தொகுதியோ அவங்களே புறக்கணிச்சிருக்காங்க. திமுக புறக்கணிச்சிருக்கு. இது அந்த நேரத்துல இருக்கிற அரசியல் சூழலுக்கு ஏற்ப கட்சிகள் எடுக்கிற முடிவு. அதனால இடைத்தேர்தல்ல ஏதாவது ஆறுதல் கிடைக்கணும்னு விஜய் அவர்கள் பெருந்தன்மையா சொல்றதோ, சொல்றது மாரி தோற்றம் அளிப்பது. இல்ல இன்னைக்கு கூட எல்லா இடத்திலும் நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு தாவேகால யாரோ பேசுனாங்க சட்டமன்றத்துல. அதெல்லாம் அதீதமான நம்பிக்கை. அவ்வளவுதான். நிச்சயமா சார். பல்வேறு விஷயங்கள் பேசணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.